அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 12,620 கிராம பஞ்சாயத்தும் 385 ஊராட்சி ஒன்றியமும் 30 மாவட்ட பஞ்சாயத்தும் உள்ளது. அடுத்தது 74வது சட்ட திருத்தம் 73வது சட்ட திருத்தம் டிஎன்பிசியில் கேட்குறாங்க. 74வது சட்ட திருத்தின் மூலம் அதிகார பகிர்வு உருவாக்கப்பட்டு வரி விதிக்கும் அதிகாரம் மாநில அரசுடன் வருமான பகிர்வு, சீரான தேர்தல் நடத்துதல், பெண்கள் மற்றும் பட்டியலினத்தவர் பழங்குடியினர் இடஒதுக்கீடு உருவாகிறதுன்னு சொல்லியிருக்கு. அடுத்தது 73வது சட்ட திருத்தின்படி மாற்றங்கள் கொண்டு வருவதற்காக தமிழ்நாட்டில் ஏற்கனவே அமலில் இருந்த தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் 1958 மாற்றப்பட்டு தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் 1994 புதிதாக இயற்றப்பட்டது. அவ்வளோதான். அடுத்தது பஞ்சாயத்து ராஜ் 1959 2018 தமிழ்நாடு நகர்ப்புற சட்டங்கள் மசோதா, அதாவது 4வது சட்ட திருத்தம் மசோதா 2018 மற்றும் தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் மசோதா 2வது சட்ட திருத்தம் 2018 இரண்டும் ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் சிறப்பு அதிகாரங்கள் பகிர்வு காலத்தை 6 மாதம் நீடிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 15 மாநகராட்சியும் 152 நகராட்சியும் 561 பேரூராட்சியும் தமிழகத்தின் நகர உள்ளாட்சி அமைப்புகளாக உள்ளது. அடுத்தது இன மத மொழி சிறுபான்மையினருக்கான ஐநா பிரகடனம் டிசம்பர் 18, 1992. சிறுபான்மை மக்கள் தனிப்பட்ட முறையிலும் பொது வாழ்விலும் எந்த வகையான பாகுபாடு குறுக்கீடும் இன்றி சுதந்திரமாக தங்கள் பண்பாட்டு பின்பற்ற மதத்தை கடைபிடிக்க யூஸ் ஆகுது. அப்புறம் சிறுபான்மை மக்கள் தங்களுக்கான அமைப்புகள் உருவாக்குது. சிறுபான்மை தங்கள் வரலாறு, மரபு, மொழி, பண்பாடு ஆகியவற்றை வளர்த்துக்கொள்ள இந்த ஐநா பிரகடனம் பண்ணியிருக்காங்க டிசம்பர் 18, 1992. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.